தூய திருத்துவத்தின் பேரால் இவ்வழிபாட்டை நாங்கள் தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. கிரேஸ் அன்பான சௌர சௌர்களே, ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற வழிபாட்டிலே இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் சிந்திப்பதற்காக இந்த வழிபாட்டிற்குள் வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டை நாங்கள் சிந்திக்கின்ற போது மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம், புனித வாரத்திற்குள் நாங்கள் செல்கின்றோம். இது ஒரு புனித வாரம். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக வாழ்ந்த கடைசி நாட்களை நாங்கள் சிந்திக்கின்ற நாட்களாக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் முக்கியமான நாட்கள். அந்த ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் அந்த ஆண்டவரை மறக்கவே கூடாது. இந்த புனித வாரத்தை எந்த அளவுக்கு ஆழமாக நாங்கள் சிந்திக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுளின் அன்பு எங்களை ஆட்கொள்ளும், இயேசுவின் தியாக அன்பு எங்களை ஆட்கொள்ளும். பக்தியோடு சிந்திப்போம், ஆண்டவரை அன்பு செய்தவர்களாக சிந்திப்போம். இந்த வழிபாட்டிற்குள் அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தை, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து தாழ்மையுடன் மக்களின் ஆர்ப்பரிப்புடனும் எருசலேம் நகரில் நுழைந்த இந்த புனித நாளில் எங்கள் இதயங்களையும் உம்முன் கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் குருத்தோலைகளை ஏந்தி உம்மை துதிக்கும் போது எங்கள் இதயங்களும் உமக்காக திறக்கப்பட்டிருக்க செய்திருக்கிறோம். வெறும் வார்த்தையாக அல்லாமல் எங்கள் வாழ்வில் உமக்கு சாட்சியாகும் அருளை வழங்கியிருக்கிறோம். தந்தையே, இன்றைய நாட்களில் உலகில் இடம்பெற்று வரும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதம் ஒப்படைக்கின்றோம்.
அவர்களுக்கு உம்முடைய சமாதானமும் ஆறுதலும் கிடைக்கட்டும். உலகின் தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் நினைவு கூறுகின்றோம். அவர்களின் இதயங்களில் ஞானம், இரக்கம், நீதி ஆகியவற்றை நிரப்பி போர் வழியில் அல்லாமல் சமாதானத்தின் பாதையில் தேர்ந்தெடுக்கவும், அவர்களின் முடிவுகள் மனிதகுலத்தின் நலனுக்காக அமைய அருள் புரியும். இந்த புனித வாரத்தில் எங்கள் இதயங்களை மாற்றி பகைமையை விட அன்பையும், பிரிவினையை விட ஒற்றுமையையும், சுயநலத்தை விட பகிர்வையும் தேர்ந்தெடுக்க செய்ய இயேசுவின் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எங்கள் வாழ்வில் வெளிப்படச் செய்து, அவரது சிலுவையின் அர்த்தத்தை உணர்ந்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் புதுப்பிக்க எம்மை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறுக்கான பதிலுரை பாடல். திருப்பாடல் 22. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலை அசைத்து, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரு. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோப்பின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ராயல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? புனித மத்தேயு எழுதியபடி இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீ சொல்லுகின்றீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, இந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும்
இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மிசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடமென்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபின் குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றபின் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ராயேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களில் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கப்பி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன.
இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். இது வாழ்வு தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து ஞாயிறு ஆண்டவன் இயேசு வெற்றி வீரனாக அரசனாக கழுதை மேல் சென்றதையும் அங்கே அவர் கொலைக்களத்திற்கு ஒப்புவிக்கப்படுவதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவன் இயேசுவினுடைய எருசலேம் பயணம் அவருடைய கல்வாரி பலிக்குரிய ஒரு புனித பயணமாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்த வாழ்விற்கு, எங்களை தியாகம் செய்கின்ற வாழ்விற்கு அழைத்து நிற்கின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் மண்ணிலே விழுந்து மடிகின்ற ஒரு நெல்மணியாக வாழ அழைக்கின்றார். இங்கே ஆண்டவன் இயேசுவை மெசியாவாக, இறைவனாக, கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை அரசனாக ஓசான்னா பாடி அழைத்து சென்றவர்கள் ஒரு கட்டத்திலே தங்களை மாற்றிக்கொண்டு இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இந்த நற்செய்தி எனக்கு என்ன சொல்லுகின்றது? நான் ஒரு தனி மனிதன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவனாக வாழுகின்றேன் என்று சொன்னால் கிறிஸ்து அவன் என்ற அந்த சொல்லுக்கு நான் அர்த்தம் கொடுக்க வேண்டும். இந்த எருசலேம் பயணத்திலே ஆண்டவன் இயேசு எவ்வளவு மகிழ்ச்சியோடு சென்று அதன் பின்னால் ஒரு துன்பத்தை சந்திக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது, துன்பமும் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எனக்காகவும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னையும் இழக்க வேண்டும், மற்றவர்களுக்காக என்னையும் நான் தியாகம் செய்ய வேண்டும். ஆண்டவன் இயேசுவினுடைய இந்த கல்வாரி பயணம் எனக்கு சொல்லுகின்ற செய்தி, இந்த கல்வாரி துன்பம் நிரந்தரமானது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களும் துயரங்களும், உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சிலுவைகளும் வேதனைகளும், அதற்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை இந்த ஆண்டவன் இயேசுவினுடைய இந்த கல்வாரி பயணமும் இந்த கல்வாரி கொலையும் எனக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. நான் வாழ்க்கையிலே துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது இது இறைவனுடைய திட்டம். ஆண்டவன் இயேசு ஏற்றுக்கொண்டது போல, இறை திட்டத்தை அவர் நிறைவேற்றியது போல, எனக்கும் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, எனக்கும் கல்வாரிகள் கிடைக்கின்ற பொழுது, நானும் கல்வாரி பாதையிலே நடக்கின்ற பொழுது, நானும் கல்வாரி குன்றிலே இறைமகன் இயேசுவை போல தியாகங்களை செய்கின்ற பொழுது, அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷமான வாழ்வு, ஒரு விடிவு இருக்கின்றது என்பதை ஆண்டவன் இயேசு இந்த கல்வாரி பயணத்தினூடாக எனக்கு சொல்லி நிற்கின்றார். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை இறை திட்டம் என்று சுமக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற சவால்களை ஞானத்தோடு அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவன் இயேசு எனக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவாக மாறி எவ்வாறு ஆண்டவன் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இறை திட்டத்தை நிறைவேற்றி ஒரு பெரிய வெற்றியை கண்டாரோ, மானிட மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தாரோ, அதுபோல நானும் துன்பங்களையும் சிலுவைகளையும் சுமந்து அதற்கு பின்னால் ஒரு வெற்றியை கண்டு நானும் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். எங்களுக்கு என்று சொல்லுகின்றார் ஆண்டவன் இயேசு. எங்களையும் இந்த நிலையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அர்ப்பணிப்போடு பொறுமையோடு எங்களை இழந்து வாழுகின்ற அந்த நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லுகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றோமாக இருந்தால், கிறிஸ்துவனுடைய சீடத்துவத்துக்குள்ளே வாழுகின்றோமாக இருந்தால், ஆண்டவன் இயேசுவினுடைய இந்த கல்வாரி தியாகத்திலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அது எங்களுடைய அன்றாட வாழ்விலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சமூகத்திலே நாளாந்தம் நடைபெற வேண்டும் என்று இயேசு என்று எங்களுக்கு சொல்லுகின்றார். எங்கெல்லாம் மன்னிக்கப்படுகின்றதோ,
எங்கெல்லாம் தியாகம் வாழப்படுகின்றதோ, எங்கெல்லாம் எங்களை அர்ப்பணிக்கின்றோமோ, எங்கெல்லாம் எங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோமோ, எங்களிடம் உள்ளவற்றை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றோமோ, அடுத்தவருடைய துன்பத்திலே நாங்கள் பங்கெடுக்கின்றோமோ, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய தியாக பலியிலும் கல்வாரி துன்பத்திலும் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். என்னைப் போல நீங்கள் வாழுங்கள், என்னைப் போல நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை கொடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எவ்வாறு ஆண்டவன் இயேசு தன்னுடைய இந்த கல்வாரி தியாக பலியிலே தன்னை ஆகுதியாக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டாரோ, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிலைவாழ்வை தந்தாரோ, எங்களுடைய உரிமை வாழ்வை எங்களுக்கு வழங்கினாரோ, அதுபோல நாங்களும் எங்களை இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆண்டவன் இயேசு எங்களை அழைத்து நிற்கின்றார். அதைத்தான் இந்த கிறிஸ்து ஞாயிறு நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லி எங்களுடைய வாழ்வுக்கு, புனிதமான வாழ்வுக்கு அழைத்து நிற்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மரங்கள் அல்ல, குடும்பங்களாக கூட்டமாக வாழுகின்றோம். நாங்கள் இந்த குடும்பங்களாக வாழுகின்ற பொழுது அங்கே ஆண்டவன் இயேசுவினுடைய பிரசன்னத்தினூடாக இந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ளவும், ஒருவர் மற்றவருக்காக அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவன் இயேசுவினுடைய இந்த கல்வாரி துன்பம் எல்லாம் அவருக்குரியதல்ல, அல்லது எனக்குரியதும் அல்ல. இந்த மானிட மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு கல்வாரி துன்பமாக அமைகின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும், அனைத்து மக்களும், அவரால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அழிந்துவிடக்கூடாது, மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் இயேசு தனி ஒரு மனிதனாக சிலுவையிலே இறக்கின்றார். பல குழுக்கள் சேர்ந்து ஆண்டவன் மீது அபாண்டமாக பழி செலுத்தி அவர் ஒரு குற்றவாளி என்பதை அவர்கள் அநியாயமாக தீர்ப்பிடுகின்றார்கள். எந்த குற்றமுமே செய்யாத ஆண்டவன் இயேசு நாங்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவும், நாங்கள் அனைவரும் நிலைவாழ்வை சுவைக்க வேண்டும் என்பதற்காகவும், நாங்கள் எல்லோரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரியிலே தன்னை ஆகுதியாக்குகின்றார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய கல்வாரி பயணத்தினூடாகவும், தன்னுடைய கல்வாரியிலே உயிரை எங்களுக்காக தந்ததனூடாகவும் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழுகின்ற, அடுத்தவர்களுடைய துன்பங்களை தாங்குகின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சோகங்களையும் சிலுவைகளையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சுமந்து சென்று ஒரு அன்பிய குடும்பங்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். கல்வாரி பலியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்ததனூடாக இரா உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்தியதன் வழியாக ஒரு அன்பிய குடும்பத்தை அவர் நிறுவுகின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்காக வாழவும், அடுத்தவர்களுடைய துன்பங்களை தாங்கி நிற்கவும், அடுத்தவர்களுடைய கண்ணீரை எங்களுடைய கரம் கொண்டு துடைக்கவும் இந்த கல்வாரி பயணமும் கல்வாரி இறப்பும் இயேசுடைய தியாக மரணமும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே நாங்கள் சிந்திப்போம். இந்த கிறிஸ்து ஞாயிறு எங்களுக்கு தருகின்ற இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த புனித வாரத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த திருகவை எங்களுக்கு தருகின்ற அந்த ஒழுங்கு விதிகளை நாங்கள் கடைபிடித்து வழிபாடுகளிலே பங்கெடுத்து ஆண்டவன் இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆண்டவரிடம் நாங்கள் வரம் கேட்டுக்கொள்வோம். அன்பான தந்தை இறைவா, உலக நாடுகளில் தற்போது நிலவி வரும் போர்களை கண்ணோக்கி பாருமையா. தனிப்பட்டவர்களின் ஆதிக்கத்தாலும் விருப்பு வெறுப்புகளாலும் அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்கிறார்கள். அப்போர்கள் நிறுத்தப்படவும் அமைதி நிலவும் நீரே கிருபை புரிந்தருளும். அத்துடன் புனித வாரத்துக்குள் கால்பதிக்கும் நாம் நீர் சிலுவையில் எமக்காக இறந்தீர் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு பக்தி உணர்வுடன் புனித வாரத்தை கடைபிடிக்கவும் அருள் தாரும். மரியாயே என்னல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளினின்று காத்து கொள்ளும். மரியாயே என்னல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளினின்று காத்து கொள்ளும்.
மரியாயே என்னல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் நின்று காத்துக்கொள்ளும். இந்த வழிபாட்டு உங்களுக்கு சிந்தனையை தூண்டியிருக்கும் என நம்புகின்றேன். கடவுளின் ஆசி உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.